ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மருதாணி வந்து நல்லா வளர்ந்துருச்சுங்க. மரமும் நல்லா வளர்ந்து எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குன்னு சரி அதெல்லாம் வந்து வெட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி வந்து வேலை செஞ்சிட்ருக்குறோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சரி மருதாணியை ஃபஸ்ட்டு வந்து வெட்டி விட்டுடலாம், அது ரொம்ப தளைஞ்சு வந்துருச்சு அப்படின்னு அவங்க வந்து வெட்டி விட்டுட்ருக்குறாங்க. அடுத்து வந்து மரத்தை வந்து வெட்டி விடுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒயர் போயிட்டுருக்குங்க, கரண்ட் ஒயர். அதில் வந்து மோதுறனால பார்த்திங்கன்னா சரி அதையை நம்ம வெட்டி விட்டுருவோன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. செம்பருத்திங்க. இந்த செம்பருத்தி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு செடி செம்பருத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் நிறையா பெனிஃபிட் இருக்குங்க நமக்கு. செம்பருத்தியோட அந்த மகரந்தத்தை வந்து கட் பண்ணி போட்டு வெறும் செம்பருத்தி கூட மென்று சாப்பிட்லாங்க. கர்ப்பப்பைக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி டீ வச்சு குடிக்கும்போது நமக்கு வந்து சுகர்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகுங்க, சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு. இதை நம்ம தலைக்கு தேய்ச்சிக்கலாம். மூஞ்சிக்கு வந்து செம்பருத்தி பூவை காய வச்சு மூஞ்சிக்கு வந்து ஃபேஷியல் பவுடராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது மணி பிளான்ட்டு. இது வந்து என்னோடய பொண்ணு வளர்த்திட்ருக்கிறதுங்க. இந்த இடத்துல சிறுகீரை போடுறதுக்காக வந்து மண்ணை வந்து கிளறி விடுறதுக்காக தண்ணி வந்து வச்சு விட்டுருக்கேனுங்க. அது நாளைக்கு காலையில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிளறி விட்டுறேன் அப்படின்னாங்க. இது பார்த்திங்கன்னா நான் வந்து என் கையால் வந்து கீரை விதைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவரைச்செடி இருந்துச்சு, அது காயெல்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சுங்க. அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு நான் வந்து போட்டிருக்கேன். என் ராசிக்கு எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு. கீரை விதைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம அதை மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு கீரை விதையை போட்டுட்டு திரும்பவும் வந்து நல்லா கிளறி விட்டுருணுங்க. நல்லா கை வச்சு மூடி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணி வச்சா கூட அந்த விதை வந்து மேலே வந்து வராமல் இருக்கிறதுக்காக தாங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தண்ணியை வந்து வச்சிட்ருக்கணுங்க. இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கிறதுக்குள்ளே பூ பறிக்கிற வேலையை மறந்துட்டுனுங்க. இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பூ பறிக்க ஆரம்பித்தேன். சரி நம்ம செடியில் வந்து முல்லைப்பூ இருக்குங்க. முன்னையெல்லாம் நிறையா பூத்துது. இப்போ சீசனில் தருணம் மாறினங்காட்டி கம்மியாக பூக்குதுங்க. அப்பயும் ஒரு கட்டணும் அப்படின்னா ஒரு அரை முழம் பக்கமாக வரும். இதுதாங்க மருதாணியை வந்து சரி பொறிச்சு வச்சுருந்தேன். சரி அரைக்கலாமா இல்லை வந்து இதை வந்து பொடி பவுட்ரு மாதிரி பண்ணிக்கலாமா, ஒரு ட்ரையல் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு 2 யோசனை